வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இட்லி மாவை வச்சு புளி உப்புமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதில் ஆல்ரெடி புளிப்பு இருக்கிறதுனால, அதாவது இட்லி மாவில் புளிப்பு இருக்கிறதுனால நம்ம புளியோ தயிரோ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இது ஒரு குவிக்கான ரெசிபி. ஜஸ்ட் ஒரு 5 to 8 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். ஸோ இட்லி மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். அதனால் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் நீர்க்க நம்ம தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, மிளகாவத்தல் ஆட் பண்ணிடலாம். மிளகாவத்தலும் ஆட் பண்ணலாம். மோர் மிளகா இருந்ததுன்னா மோர் மிளகாவும் ஆட் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் ஃப்ரை ஆனப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, பெருங்காயப்பொடியும் அதில் ஆட் பண்ணிடலாம். பெருங்காயப்பொடி ஆட் பண்ணப்புறம் நம்ம கரைச்சி வச்சுட்டு அந்த இட்லி மாவை இதில் அப்படியே ஊற்றிடலாம். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மாவில் உப்பு இருக்கும். ஸோ அதனால் 1/4 டீஸ்பூன் உப்பு போகும். இப்போ இதை கண்டினியூஸாக நம்ம கலரணும். அதாவது அடி ரொம்ப பிடிக்காமல் கண்டினியூஸாக நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கலரினாக்க கரெக்டாக இருக்கும். இது திக்காயிண்டே வரும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஈரப்பசை போய் திக்காயிண்டே வருது. ஸோ இது ஆக்சுவலாக நல்லா சுருண்டுண்டு நல்லா வரும். பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸுக்கு நம்ம இதை மூடி வச்சுடலாம். மூடி வச்சுட்டு நடுப்பில் ஒரு 1 or 2 டைம்ஸ் நம்ம இதை கலரி பார்த்தோன்னாக்கா வெந்திருக்காங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட்டு நம்ம கையால் மேலாக தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டிக்காமல் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் இப்போ சப்போஸ் நம்மளுக்கு மோர்கூழ் மாதிரி சாப்பிடணும் அப்படின்னாக்க நல்லா வெந்திருக்கும். ஸோ ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே வெந்துடும் இது. அப்போது நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் பீசஸ் போட்டுட்டும் நம்ம மோர்கூழாவும் அதை சாப்பிட்லாம். சப்போஸ் உங்களுக்கு உதிரு உதிராக வேணும் அப்படின்னாக்க இன்னும் ஒரு 2 தடவை கலரிட்டோ அதை நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சாலே கொஞ்சம் நேரத்தில் நம்ம கலரி பார்த்தோன்னா நல்லா உதிரு உதிராக வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான ஈஸியான குவிக் உப்புமா ரெடி ஆகிடுது. இது வீட்டில் டக்குன்னு சாப்பிடணுன்னா இட்லி மாவு இருந்தாக்க நம்ம இதை ரெடி பண்ணி சாப்பிடலாம். தேங்க்யூ.